கிட்டத்தட்ட எத்தனை வாட்ச்? 50,000 to 1 லட்சம் வாட்ச் பண்ணியிருப்போம். 50,000 பண்ணீங்களா? பண்ணியிருப்போம். Cinebulagam presents Koli celebration. Title sponsor VCare, one-stop solution for all your skin and hair needs. Medway Hospitals, the way to better health. Powered by GT Holidays, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. Presta women's wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta innerwears, leggings and nighties. Supported by Tanvi Boutique, Queen of Handlooms. கூலியில் நைட் அண்ட் டேன்னு 200 பேர் தொடர்ந்து வேலை பார்க்குறோம். நம்ம நார்மலாக சொன்னால் ஒரு சேரில் உட்காந்தா எப்படா எரிக்க முடியும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது ஒரு ஹியூமனை எரிக்குமானா எரிக்கும். ஒரு கெமிக்கலை எடுத்து அவங்க உள்ளே போடுறாங்க. ஆமாம், அது வந்து செலுத்தும் போது பாடி ஃப்ரீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை எரிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக அந்த ஃபீல்டை தெரிஞ்சவங்க கவனிச்சாங்களா அவங்களுக்கு தெரியும். 50,000 to 1 லட்சம் வாட்ச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரிஜினல் வாட்சை லாக் பண்ணி கழுத்தில் ஒருத்தரை போட்டிங்கன்னா கிழிச்சிடும். நான் ஒரு 10 டைம் ரிசர்ச் பண்ணிருப்பேன் என் கழுத்தில் போட்டு. இப்போ டம்மியும் ஒரிஜினல் நீங்கள் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக அது எது டம்மின்னு பார்த்து சொல்லக்கூடாது. ரஜினி சார் பார்த்துட்டு இந்த செட்டு சூப்பராக இருந்தது, சைலண்டாக ஒரு வேலை பார்க்குறீங்களே சூப்பரில் அப்படின்னு போனார். அந்த மாதிரி நிறைய இடங்களில் கூப்பிட்டு ஒரு பாராட்டுவார். அதெல்லாம் தான் நம்ம கனெக்டாகவே இருக்கும். கைதிட்டு எவ்வளோ சேலஞ்சாக இருக்க போது? பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ எல்சியூவில் இருந்து எல்லாரும் வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டாவே. சார் வணக்கம். வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவில் இல்லை நிறைய இந்திய சினிமாக்களில் எடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய படைப்புகள் அதிகம் ஆர்ட் டைரக்டராக. ஸோ இப்போ ரீசெண்டாக கூலி ரிலீஸ் ஆகிருக்கு, நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பேசுகிறோம். எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஆர்ட் டைரக்டரோட வெற்றின்னு இருக்குல்ல, இப்போ ஒரு படத்தோட வெற்றினா அது வந்து டேரக்டருக்கு போகும், அந்த ஸ்டாருக்கு போகும், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போகும், இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் போகும். ஒரு ஆர்ட் டைரக்டரோட வெற்றி அப்படின்றத நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? பொதுவாகவே அது சின்ன படம் பெரிய படம் தாண்டி நம்ம எல்லா படத்துக்கும் ஒரு 100% உழைப்பை தான் நம்ம போகிறோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் எவ்ரி ஃப்ரேமுக்கு பின்னால் ஒரு ஆர்ட் டைரக்டரோட உழைப்பு இருக்குது. அது எங்கே எங்களுக்கு பெருமையான விஷயமாகவும் அதை வந்து நாங்கள் வந்து அதை பெருமையை எடுத்துக்கிறது அங்கீகாரமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, அது செட்டுன்னு தெரியல, அந்த இடத்துல நடக்கிற ஒரு கதையோட கதைக்களம் வந்து ஒரிஜினலாக உண்மையாக இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்கல்ல, முதல்ல வந்து அதை தான் நம்ம வந்து எங்களுடைய அவார்டாகவும் இதாக நினைக்கிறோம். அதை தாண்டி எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து மக்கள் வந்து ரெகனைஸ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பீரியட் படம்லாம் வந்து நீங்கள் உங்களால் செட்டை தவிர வேறு எதுவும் பண்ணவே முடியாது. அப்போது மக்கள் அந்த இடத்துக்கு போகிறத வந்து அவங்க ஒரு ஆர்ட் டைரக்ஷனில் ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து மக்கள் அங்கீகரிக்கிறது ஒரு பெருமை. அதுதான் நமக்கு வந்து இப்போ சாதா படங்கள் நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஜோக்கர்னு ஒரு படம் பண்ணேன் 2015 நினைக்கிறேன். அதில் ஒரு 30 செட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த தேதி வரலும் அதில் எது செட்டுன்னு இது வரலும் யாரும் சொன்னதே இல்லை. அது என்னென்னா அந்த வாழ்வியோடு சேர்ந்து அதை அப்படியே செட்டை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி நீங்கள் கடைசியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வரும், சுப்ரீம் கோர்ட்டை நேராக போய் பார்த்துட்டு அங்கே ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வேலை பார்த்துருக்கேன் நான். அப்போ அதை கண்டுபிடிக்க முடியல. பொதுவாகவே அது கவனிக்கலையா இல்லை கண்டுபிடிக்க முடியலையான்னு தெரில. நிறைய இடங்கள் அப்படி வேலை பார்த்துருக்கு. அதெல்லாம் தான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த சினிமாவுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்ட் டைரக்டராக வேலை பார்க்குறது இருக்குல்ல, ஒரு டைரக்டரோட விஷனை நம்ம அங்கே ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். எவ்ரி ஃப்ரேமில் வந்து நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். அது அந்த இடத்துல நடக்கிற மாதிரி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா தான் அது வெற்றினே நான் பார்க்குறேன். அதை தாண்டி உங்களுக்கு செட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண் அங்கே போயிடும். கதையை தாண்டிட்டு நீங்கள் அதை அடடா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்காங்களே, இல்லை ஒரு உறுத்தலாவோ கண்ணுக்கு உறுத்தலாவோ ஒன்று இருந்தால் கதையை விட்டு விலகிடுவோம். நம்ம அதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம அதுக்கு வேலை பார்க்க வரல. ஒரு இயக்குனரோட விஷனை வந்து நம்ம வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய படங்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இந்த சேர் ஒரு ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே இப்போ படம் பார்த்த வரைக்கும் சேர் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சேருக்கான ரெஃபரன்ஸ் வந்து லொக்கேஷன் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? எனக்கு ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் பர்சனலாக இதுக்கு ஒரு இன்புட் எனக்கு ஒன்று தேவைப்படுச்சு. பட் எனக்கு ஒரு புரிதல் வேணும் இல்லையா, அது என்னவா இருந்தால் பெட்டராக இருக்குன்னு. அப்புறம் டெக்னிக்கல் டீமோட நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டு, ரோபோட்டிக் ஸ்டூடெண்ட், இதுமாரி எனக்கு தெரிந்த நண்பர்கள் வகையில் எல்லா பக்கமும் விசாரித்து டெஸ்லா காயிலுங்கிற ஒரு 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 மெக்கானிசத்தை வந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹை வோல்டேஜ் பவரை வந்து நம்ம பக்கம் செலுத்தும். அதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ அந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு சேரோட நீங்கள் இப்போ சேரை ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கம் கனெக்டே ஆகிருக்காது. சேர் தனியாக நிற்கும், இந்த பாதி தனி அந்த பாதி தனியாக நிற்கும். ஹியூமன் போய் அதில் ஹியூமன் பாடியை உட்கார வைக்கும் போது தான் கனெக்டே நடக்கும். அப்போ ஹை பவரை செலுத்தும் போது எந்த பர்டிகுலர் பக்கத்தில் இருக்கோ
அதை வந்து அது எடுத்துக்கும், அந்த ஊடகத்தை வந்து அது உள்ளே ஊடுருவி போகும். அதுக்கு தான் ஃபுல்லாக வலை போட்டிருப்பான். அதில் வலையை தாண்டி ஹியூமன் ஒன்றும் பண்ணாது. இதுக்கு நிறைய ஆங்கில படங்கள் இருக்குது, யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சின்னதாக ஒன்று டெஸ்ட் பண்ணுறாங்க கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு ஹியூமனை எரிக்குமானா எரிக்கும். நீங்கள் இந்த வோல்ட்டுக்கு மேலே போனால் அது எரிக்கும், எரிச்சு சாம்பல் ஆக்கிருங்கிற ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த வேலையாகவே ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் உண்மையாகவே இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடுறேன். அந்த எலக்ட்ரிக் வர்றது எல்லாமே சிஜியில் கொண்டு வரும். அது கொண்டு வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த இடம் என்னவா, இப்போ நீங்கள் எதுலேருந்து வேணாலும் சிஜி வரலாம் தானே. இப்போ அந்த இடத்துல சும்மா கொண்டு போய் சேர வச்சுட்டு 2 கம்பிகள் 2 ஒயர் பிளக் பாயிண்ட் மாட்டினா கூட வந்துடலாம் தானே. அப்படி இருக்காது, டெஸ்லா காயிலேருந்து தான் வரும். நீங்கள் அதை திரும்ப ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் அது அப்படின்னு. அந்த இடம் என்னமா உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்க ஒரு கெமிக்கலை எடுத்து அவங்க உள்ளக்குள்ளே போடுறாங்க. ஆமாம், அது வந்து செலுத்தும் போது பாடி ஃப்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை எரிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பர் ரிசர்ச்சோட ஒர்க் பண்ணது தான். இப்போ நீங்கள் கெமிக்கலோட நேம் உள்பட அதில் போட்டிருக்கோம் எல்லாமே. இப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக கவனிச்சோம், யாராவது ரொம்ப நுணுக்கமாக அந்த ஃபீல்டை தெரிஞ்சவங்க கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு புரியும். இப்போ நம்ம நார்மலாக சொன்னால் ஒரு சேரில் உட்காந்து எப்போ எரிக்க முடியும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். அது இன்டெப்த்தாக கவனிச்சா, ஏன்னா நம்ம யாரும் அந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லை, நமக்கு அது தெரியல. நீங்கள் அந்த ஃபீல்டை தெரிஞ்சவங்க அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியுது. இப்போ நீங்கள் கண்ணை பற்றி பேசிவிடணும். இப்போ நம்ம ஒரு விக்ரமில் பேசும்போது ஒரு கன்னுடைய நாம் மேக் பண்ண ஒரு கண்ணை ரெடி பண்ண அப்படின்ட்டு அந்த மாடல் அப்படியே எடுத்து ரீக்ரியேட் பண்ணி ஒரிஜினலாகவே வந்து கன்னு வந்து ஆக்சஸ் ஆகிற அளவுக்கு கமல் சார் கடைசியில் எடுத்துருவார். அது பண்ணணும். அது யாருக்கு புரியும் அப்படின்னா, சாதாரண அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒன்று பண்ணியிருக்காங்க கன்னு அப்படின்னு வந்துருக்கும். யாருக்கு அதெல்லாம் புரியும்? நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் எப்படி அதை ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்ட்டு. அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி புரியும். அதுபோல தான் இதுவும். இப்போ நம்ம கேஷுவலாக சொல்லிடலாம், ஒரு சேரை பிடிச்சி உட்காந்தா ஒருத்தர் எரிஞ்சுப்போம் அப்படின்றத அது பதில் இல்லை. நான் அதுக்கு அப்படி வேலையே பார்க்கல. இது யாராக இருந்தாலும் திரும்ப போய் இதை தேடனா தெரியும் எப்படி அது எப்படி ஒர்க் ஆகுது, டெஸ்லா காயிலோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது. மேசிவாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே நடைமுறையில் இருக்கா? நடைமுறையில் ஹியூமனை வச்சு பண்றது இல்லை, வேற எதையுமே வச்சு பண்றது. அனிமல்ஸ் அந்த மாதிரி இல்லை, அவங்க அனிமல்ஸ் கூட பண்றது இல்லை. அவங்க ஏன்னா இது பாதுகாப்பாக தான் வச்சிருக்காங்க. அவங்க பவரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான இடமா தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய ரிசர்ச்சுக்கான இடமா வேற வேற விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க. பட் ஹியூமனை எரிக்கிறதுக்கு அது முடியுமானா முடியும். நம்ம அந்த ரிசர்ச்சில் ஒரு பாடியை சாம்பலாக்க முடியுமானா அது முடியும். அது வந்து ஆக்சுவலாக அது வந்து அஃபென்ஸ் அது. அதனால நம்ம வந்து அதை இப்போ நம்ம காமிக்கிறதில்ல. அப்படி ஒருத்தரால் ப்ராப்பராக ரூலோடு அது பண்ணவே முடியாது, அதை அப்படி எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியாது. அப்போ பெரிய பவர் தேவைப்படும். அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோட பவரை வந்து நமக்கு வரணும். அதை இது கன்வெர்ட் பண்ணி இன்னொருத்தர் மேலே அது செலுத்தும் போது அது பஸ்பம் ஆகுது அப்படின்றது தான் இருக்கும். நம்ம நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்துருப்போம். நைட்ரஜன் லிக்விட் இது பண்ண உடனே ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகி அப்படி கொட்டிடும். அந்த மாதிரி தான் அது. இது ஒரு மாதிரி இதுதான். இது அப்படியே பண்ணால் நடக்குமா அப்படின்னா நடக்கும், ஆனால் அது பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அதனால தானே ரிஜெக்டே ஆகிறாங்க. டம்மி இருக்குல்ல, டம்மி வந்து ஒரு நாளைக்கு வந்து இத்தனை டேக்கு தான் எடுக்க போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ 5 டேக் எடுக்கிறோம், ஆனால் 5 டம்மி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்றது உங்கள் மனநிலையில் இருக்கும். ஆனால் அந்த 6வதாக போகும்போது அந்த அவசரத்துக்கு நீங்கள் அதை எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷ் பேஷனே இருக்குது, ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க, தவறுதலாக 2-3 ஷாட் தப்பாக போயிடுது, 3 தான் ரெடி பண்ணியிருந்தீங்க, இப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ரா வேணுன்றப்போ அதை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? இது எப்படி அப்படின்னா, நம்ம ரொம்ப காலமாக ஸ்டண்ட் மாஸ்டரோட இவங்க அதே டீமில் அன்பரிவு மாஸ்டரோடையே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் நமக்கு தெரியும், அது எவ்வளோ அந்த இதை வேலையை எவ்வளோ அழுத்தமாக அவங்க பார்ப்பாங்கன்னா, அதனால் ரெடி ஆகிட்டே இருக்கும், நின்னதே கிடையாது. கூலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டம்மி ப்ராசஸுக்கே ஒரு பெரிய டீம் வேலை பார்த்துட்டே இருக்கும். டம்மி ரெடி பண்ணுறதுக்குன்னே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்து படம் முடிகிற நாள் வரையிலும் டம்மி ஒர்க் பண்ணிட்டு, நீங்கள் இதில் ஒரு படம் பார்த்துருக்கீங்க அப்படி பட்சத்தில் அங்கே இருக்கிற எதுலாம் அடித்து உடைக்கிறாங்க உண்டு எதுவுமே டம்மின்னு தெரியாத அளவுக்கு ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி தான் வேலையை பார்த்துருக்கோம். அடித்து விழுந்துருச்சுப்பா அதனால் அது டம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். மேபி அது ஒரிஜினலாக கூட இருக்கலாம். எதுங்கிறது உங்களால் பிரித்து பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் அதை ஃபுல்லாக ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். நான் அந்த வாஷ் பேஷன் வந்து 10-15 பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் 2 டேக்கு நீங்கள் எத்தனை டேக் எடுத்தாலும் அப்புறம் நமக்கு அந்த நேரம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு தலைவரை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஈஸியாக உட்காந்து நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு நேரம் கிடைக்குமானா கிடைக்காது. அப்படி அதை மீறி நிறைய நேரம் நடந்திருக்கு. டக்குன்னு உட்காந்து ரெடி பண்ணி உடஞ்சதை எடுத்து ஒட்டியிருக்கோம், இல்லை அந்த டைமில் டப்புன்னு ரெடி பண்ணி கொடுத்ததெல்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ நான் கேட்டேன், ஒரு 5 தான் மேக்ஸிமம், இப்போ 6வது டேக் போனால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்க வாஷ் பேஷனே ஒரு 15 கிட்ட நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், மொதல் டேக்கே ஓகே ஆகிடுது.
மீதி இருக்கிற இந்த 14 வாஷ் பேஷன் வேற படத்துக்கு யூஸ் பண்ணிப்பீங்களா இல்ல அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறும்போது அதை அப்படியே விட்டுருவீங்களா? அது அப்படியே அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கே போயிடும். அவங்களுக்கு போயிடும். ஒருவேளை மேபி அவங்க அடுத்த படத்துல யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். அது இல்ல வேற ஏதாவது இடத்துல செட்டப், ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது இன்க்ரீஸும் ஆகுங்களா, அதனால டைம் ஆகும். இப்போ நீங்க இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா நம்ம தயார் நிலையில் இருக்கிறது தான். அப்போ இதை ஒருவேளை அந்த ஒரு வாஷ் பேஷனுக்காக நீங்க 1 hour நின்னீங்கன்னு வச்சுக்காங்களேன், அந்த காஸ்ட் உங்களை எங்க ஷூட்டிங் டேல வந்து என்னமோ பண்ணிடுறது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்காங்களேன், ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 10,000 இருக்கும். நீங்க வந்து திரும்ப நீங்க அந்த அன்னைக்கு நாள ஷூட்டை நிப்பாட்டினா அந்த அளவுக்கு சொல்றேன் நான், அந்த பன்மடங்கா உங்களுக்கு லாஸை கொடுத்துரும். அது மெயின் இங்க என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டோட டேட்டும் அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, ஒரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப முக்கியமான நிமிஷங்கள், ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம். என்னால் எந்த நேரத்தையும் டிலே ஆகிடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமாக இருப்பேன். இந்த படம் மட்டும் இல்லை, சின்ன படத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரணும் ஒரு சிங்கிள் டே ஒரு மணி நேரம் கூட என்னால் லேட் ஆகிடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பேன் நான். நீங்கள் வரத்துக்கு முன்னால் எல்லாம் ரெடியாக இருக்கணும். மேபி நீங்கள் அப்போ தான் வந்து நின்றுட்டு ஒன்று புதுசாக சொல்கிறீங்கன்னா அதுக்கு நான் நேரம் கேட்டுருவேன். ஒரு 1 hour ஆகும், 1/2 hour. அதான் உண்மையாலுமே அது 10 மணி நேரம் பண்ணுற வேலையாக இருக்கும். ஏன்னா அந்த நேரம் கருதி நம்ம 1 hourல பண்ணி கொடுக்கணும். மேக்ஸிமம் அதில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் வாட்ச் வந்து முக்கியமான ஒரு ப்ளே பண்ணியிருக்கு. வாட்சும் வந்து ஃபுல்லாக டம்மி தானா இல்லை அது ஒரிஜினல் வாட்ச் வாங்கிட்டு அது மேலே வந்து நீங்கள் கோல்டன் பெயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணதா? வாட்ச் ஒரிஜினலாக நிறைய வாங்கணும். அது ப்ரோமோவில் ஆரம்பித்து படம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை நிறைய டம்மி பண்ணணும். கிட்டத்தட்ட எத்தனை வாட்ச்? 50,000 to 1,00,000 வாட்ச் பண்ணியிருப்போம். 50,000 பண்ணிங்களா? பண்ணியிருப்போம். இந்த சைனா சங்கிலியாக போகிறது இருக்குல்ல, சங்கிலியே இருந்திருக்கும், ஒரு 30-40 சங்கிலி இருந்திருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த கிளைமேக்ஸில் இதில் பார்ப்பீங்க, கப்பலில் நீங்கள் பார்க்குற பாதி பொருள் வந்து டம்மி தான். கப்பல் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். அங்கே நீங்கள் அவங்க மேலே போய் அவங்க வால் மேலே தொடக்கூடாது, நீங்கள் நடந்துக்கலாம், அவங்க பொருளை எதையுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் ரூல்ஸோடு தான் போகணும். அங்கே நீங்கள் பார்க்குற பல பொருட்கள் வந்து அந்த இடத்துல அது இல்லை. நீங்கள் விழுறதாகட்டும், போய் நிற்கிறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், ஏறுறதாகட்டும், ஒடியாறதாகட்டும் எல்லாமே மேக்ஸிமம் ரெடி பண்ணது தான். கப்பல் ஒரிஜினல் தான். ஏன்னா நமக்கு அது நேரம் இல்லாமல் போயிடுச்சு கப்பல் செட்டு போடுறதுக்கு. பிளான் பண்ணீங்க? பிளான் பண்ணலாம். அதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஜி ஒர்க் ஒன்று பெருசாக பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய நேரம் எடுத்துருங்கிறதுனால ஒரிஜினல் கப்பலில் போகணும். இப்போ ஒரிஜினல் கப்பலில் நாங்கள் கிரியேட் பண்ணது ஜாஸ்தியாக இருக்குது. அதை மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி இப்போ அங்கேயே வாட்ச் எக்கச்சக்க வாட்சுகள் வச்சுருந்தேன். ஏன் அதை நம்ம போனோம் அப்படின்னா வாட்சுகள் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து அது கழுத்தில் வாட்ச் போடுறதுனால அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணால் ஒரிஜினல் வாட்ச் கிழிச்சிரும். நீங்கள் ஒரிஜினல் வாட்சை லாக் பண்ணி கழுத்தில் ஒருத்தரை போட்டிங்கன்னா கிழிச்சிரும், அந்த அறுத்துரும். அது வேறு மெட்டல் வாட்ச் இல்லையா, அது வந்து கிழிச்சிரும். அது சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் கழுத்தில் போடும்போது சாஃப்ட்னா ரப்பர் மாதிரி இழுத்துருச்சுன்னா வாட்ச் இழுத்துருச்சுனாவே நமக்கு தப்பாக தெரிஞ்சிடும். அப்போ எந்த இடம் மேலே படும், அந்த படுற இடத்த எப்படி சாஃப்டாக இருக்கணும், அவங்கள ஹர்ட் பண்ணுறக்கூடாது. இப்போ நடிகரில் வந்து அது எக்காரணம் கொண்டும் காயப்படுத்திடக்கூடாது. அதுலேருந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம், நான் ஒரு 10 டைம் ரிசர்ச் பண்ணிருப்பேன். என் கழுத்தில் போட்டு இழுத்து பார்த்து, வாட்ச் இழுக்குதா, வாட்ச் இழுக்கலை, ஓகே, அந்த ரப்பர் மட்டும் கரெக்டாக இழுக்குதா, அது தெரியுதா, முதல்ல ஃப்ரேம் வைக்கும்போது முதல்ல அது தெரியுதா, என்னென்னலாம் நான் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டைம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இது ஃப்ரேமில் காமிச்சு கொடுக்குமா கொடுக்காதா. ஒரு ஃப்ரேம் வச்சுட்டோம், இங்கே ஷார்ட் வைக்கிறோம், இதில் க்ளோஸ் போகிறோம், க்ளோஸ் போகும்போது டம்மின்னு காமிச்சு கொடுத்துருமா, காமிக்காதுக்கிறது என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்குது, அப்படி வந்து ஒரு எல்லாத்தையும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, என் டீமே ஒர்க் பண்ணுறது. நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். என்னையும் டம்மி பண்ணாலும், இப்போ டம்மியும் ஒரிஜினல் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா கட்டாயமாக அது எது டம்மின்னு பார்த்து சொல்லக்கூடாது, கையில் தூக்கி சொல்லாமே ஒழிய பார்த்த உடனே இதுதான் டம்மி இது ஒரிஜினல்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் நிறைய டைம் கொண்டு போய் மாஸ்டர்கிட்ட வைப்போம், மாஸ்டர் அப்படியே கண்டுபிடிங்க, எது ஒரிஜினல் சொல்லுங்கள் அப்படின்லாம் கொண்டு போய் வைப்போம். அப்பப்போ அவங்க வந்து நிறைய இடங்களை பாராட்டிருக்காங்க, இந்த அப்படியே ஒரிஜினலாகவே இருந்தது, தூக்கும்போது பொசுக்கன் இருக்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கோம். எக்கச்சக்கமாக இப்போ இந்த கேரேஜ் ஃபைட் இருக்கும், பார்க்கிங் ஃபைட்டு, அதுக்குள்ளே நாங்கள் ஒரு டோர் மட்டுமே பண்ணியிருப்போம், ஒரு 20-30 டோர் பண்ணியிருப்போம் டம்மி. நீங்கள் அந்த டோரில் சாத்துறது, இந்த காரில் சாத்துற டோர் ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில். நீங்கள் மெஷின் உள்பட அங்கே ஒரிஜினல்லாம் கிடையாது. தெரியாமல் கூட போய் மேலே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நம்ம யாராக இருந்தாலும் ஃபைட்டராக இருந்தால் கூட போய் மேலே விழுந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை தானே. இப்போ நீங்கள் ஒரிஜினல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்குள்ளே யூஸ் பண்ணுங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இதெல்லாம் பக்கத்தில் வரக்கூடாது. ரொம்ப மெட்டலாக இருக்கிறது ரொம்ப பக்கத்தில் வரக்கூடாது. இப்போ அவங்களும் கவனமாக தான் இருப்பாங்க. இன்கேஸ் வந்து நமக்கு இதில் வந்து டக்குன்னு மாறி போய் விழுந்துட்டாங்கன்னா பிரச்சனை. முடிஞ்ச வரலும் அந்த சரௌண்டிங்கை பாதுகாத்து தான் வச்சுருப்பாங்க.
இப்போ நீங்கள் இந்த இடம் ஒரிஜினலான இடமா இருந்தால் கூட இதுக்கு மேலே விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் நான். எல்லா செட்லேயும் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்த்தோம்னா புரியும் நமக்கு. இது ஒரு வேலையாகவே இருக்கிற எல்லா ஆக்ஷன் படங்கள்லையும் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட மிகப்பெரிய வேலையாகவே இது இருக்குது. இன்னமும் சினிமாக்கள், இந்த சினிமா இல்லை, ஃபாரின் உள்பட வெளியே எல்லா சினிமாக்கள்லையும் ஃபைட்டுக்குன்னு ஒரு வேலை பார்க்குறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய மெனக்கெடலோடு நீங்கள் மற்ற கேஷுவலான ஒரு சீன்கள் போகிறதுக்கும் இதுக்கும் ஒரு 50-60% எக்ஸ்ட்ரா மெனக்கெடல் போட்டு தான் ஒரு வேலையை பார்க்குறோம். ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த டெட் பாடிஸ்லாம் இருக்குல்ல, டெட் பாடிஸ் அதெல்லாமே டம்மி வந்து ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ளே தான் வரும். ஆமாம். இப்போ நீங்கள் டெட் பாடியில் இதில் ஒரு முக்கியமாக சொல்லணும்னா, நீங்கள் மற்றது டம்மிங்கிறது மேலேருந்து விழுறதுக்கு பண்ணுறதுக்கெலாம் ஒரு ஒர்க் பண்ணுவோம். இதில் பர்டிகுலராக யாரெல்லாம் இறக்க போகிறாங்க, யாரெல்லாம் டெட் பாடியாக மாற்ற போகிறோங்கிற முக அச்சுக்களோடு தான் வேலையே பார்த்தோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜ் இறந்துருவார் அப்படின்றது, அவருடைய அந்த பாடி அதெல்லாமே அவரு முகம் டம்மி. டம்மி ப்ராப்பராகவே அவருடைய அச்சு எடுத்து அவருக்காக ஒரு ஒர்க் பண்ணுறது. அந்த மாதிரி கை கால்லாம் கூட இந்த டைமில் சிலிக்கானில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருப்போம். நீங்கள் கையை வந்து நீங்கள் எப்படி நம்ம கையை ஆட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதையும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருப்போம். மற்றது சும்மா ஏதோ ஒன்று ஏனோ எடுத்து கொண்டு போய் ஒரு பொம்மை கிடச்சிது கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் ப்ராப்பராக அவருடைய சைஸு, இப்போ நீங்கள் நிறைய டெட் பாடியோட சைஸுகளும் மேட்ச் ஆகிற மாதிரி பெரிய உருவம் எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய உருவம் சின்ன உருவம் கலந்து யாரெல்லாம் அதில் நடிக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தனியாக மெயினாக இருக்கிற ஆட்கள். அப்புறம் காமனாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைஸை வச்சு மோல்டு போட்டு அதை அப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு டெக்னீஷியனும் வந்து டெய்லி கற்றுக்கிட்டே வரணும். ஏன்னா நம்மளை விட அதிகமாக ஹாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அங்கேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்வென்ட் பண்ணி இங்கே கோலிவுட் கொண்டு வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் விக்ரம் டைமில் அவங்கள்ட்ட பேசும்போது கிளாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத எனக்கு கமல் சார் சொன்னார் ஒரு இடத்துல. அவர் எடுத்துகிட்டு வந்து காட்டினாரு, பார்த்தா அது ரொம்ப சிலிக்கானு, ஆனால் அவ்வளோ ஒரிஜினலாக இருந்துச்சு. அதுதான் நான் வந்து விக்ரம் ஃபுல்லாகவே அந்த டேபிளில் அந்த கப்பில் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. கமல் சார் வந்து எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் பர்சன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டேரக்டர் ஆக்டரை தாண்டி ஒரு டெக்னிக்கலாகவும் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்றது தெரியும். கமல் சாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓகே அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ நம்ம இந்த இடத்துக்குள்ள போய் கற்றுக்கலாம். அந்த மாதிரி இப்போது அவர் ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஹோல் டிபார்ட்மெண்ட், நீங்கள் 24 கிராஃப்ட்டுக்குமே அவர் இன்ஸ்பயராக தான் இருப்பார். நீங்கள் அவர் ரிசர்ச் பண்ணி அவர் ரிஸ்க் எடுத்த எதையும் நம்ம டக்குன்னெலாம் போய் ஒருத்தரால் பண்ணவே முடியாது. அவர் பெரிய ரிசர்ச் பண்ணி வெளியில் இருந்து எவ்வளோலாம் இப்போ இன்னைக்கு டெக்னாலஜி இன்னைக்கு போய் கமல் சார்ட்டு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜியில் எவ்வளோ வளர்ந்துருக்கு சினிமா அப்படின்றத அவர் சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய படங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். நீங்கள் ஒரு விருமாண்டி படத்தோட செட்டை பார்த்துட்டு எப்படி ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் இப்படி எடுத்துருக்க முடியும், எப்படி அடிக்கிறாங்க முதல்ல போய் அந்த கம்பியை எப்படி வளைச்சிருக்க முடியும், அவ்வளோ ரியலாக இருக்கும். அப்போ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டராக ஒரு பெரிய மெனக்கடல் போடுறோம். இருந்தால் கூட அந்த ஒரிஜினாலிட்டி வரத்துக்கான ஒரு இப்போ நம்மளுக்கு மீறி ஒருத்தர் வந்து அதை பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நமக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பயராக இருக்கும். அவருக்கு நம்ம கேட்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி அவர் படங்கள் நம்ம சாராமல் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணியிருக்கவே முடியாது. நீங்கள் தெரிந்து நேராக இல்லை கமல் சார் படத்தை போய் நேராக பார்க்கலாங்கிற நினைக்கிறத கூட தாண்டி டீஃபால்ட்டாக வந்துடும். ஒரு ஆல்ரெடி ஒன்று முயற்சி பண்ணியிருப்பார், அது ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பார். நம்ம ஒரு சர்க்கிள் விசாரிச்சோம்னா இல்லை ஆல்ரெடி கமல் சார் அது பண்ணியிருக்காரு, உடனே செக் பண்ணுங்கள். நம்ம அது மாதிரிலாம் நிறைய இந்த தண்ணி வேவ்ஸ் வர்றது, பீரங்கி வெடிக்கிறது, குண்டு, நீங்கள் கன்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவர்கிட்ட நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கும். நிறைய தேடும்போது சொல்லுவாங்க, அது கமல் சார்கிட்ட இருந்தது, போன படம் வேலை பார்த்தோம், இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். புதுசாக முயற்சி பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்ட் டைரக்டராக உட்காந்து அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்தமாரி எனக்கு முன்னால் இருந்த ஆர்ட் டைரக்டர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் பண்ணிட்டு போனதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் இன்னைக்கு சினிமா என்ன கட்டத்தில் இருக்குது, ஃபாரினில் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது, நம்மளால ஏன் அதை பண்ண முடியல, சிலதெல்லாம் வந்து பண்ண முடியுமா இருக்கும். பட் ஆனால் ப்ரொடக்ஷனாக இப்போ நீங்கள் பணமாக பெருசாக இருக்கும், அவங்க பணத்துக்கு தான் நம்ம அங்கே வாங்குற மாதிரியே இருக்கும். அதுங்க கொண்டாந்து சேர்க்கும் போது இது எங்கேயோ இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ அதை பண்ணாமல் அப்படியே அதுங்க காப்பி அடிக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு ரிசர்ச் ஒன்று போகும். ஏன்னா அதுக்கு ஒரு பாதியோ அல்லது கால்வாசியோ தான் நமக்கு இங்கே செலவாகும். ஸோ அதை அப்படியே காப்பி அடிக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதை முயற்சி பண்ணுறோம். அப்படி நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய இருக்குது. எனக்கு கமல் சாரும் ஆனால் அவரும் ஒரு ஆர்ட் டைரக்டராக தான் அவர் நமக்கு பார்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை தான் அவர் நம்ம பார்ப்போம். அப்படி தான் ஏன் அவரும்
என்னுடைய எனக்கு முன்னால் இருந்த கலை இயக்குனர்களும் எனக்கு முன்னிருந்து வந்த இன்னும் முன் தலைமுறை கலை இயக்குனர்களும் எல்லாரும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணது தான் நம்ம இன்றைக்கி ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் பெருசாக அதை பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாமல் அவங்க எல்லா முயற்சிகளும் சில முயற்சிகள் வந்து பலிதமாயிருக்கும், அப்படியே தெரிஞ்சிருக்கும். சில முயற்சிகள் கொஞ்சம் காமிச்சு கொடுத்துருக்கோம் நமக்கு. அதெல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது எப்படி இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம அதை சரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் டைரக்டருக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருந்தே ஆகும். உங்களுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா என்ன பண்ண போகிறீங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில், ஓகே. உங்களுக்கும் ஸ்டண்ட் டைரக்டருக்கும் எது டம்மி எது ஒரிஜினல், எதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோன்ற எல்லாமே வந்துடும். உங்களுக்கும் ஆக்டர்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குமா? ஆல்மோஸ்ட் இருக்காது. நம்ம எங்கெல்லாம் ஒருவேளை நம்ம அப்படி எப்படி எவ்வளோ கனெக்டிவாக எப்படி இருப்போம் அப்படின்னா, ரஜினி சார் பார்த்துட்டு இந்த செட்டு சூப்பராக இருந்தது, சைலண்டாக ஒரு வேலை பார்க்குறீங்களே சூப்பரில் அப்படின்னு போனார். அந்த மாதிரி நிறைய இடங்களில் கூப்பிட்டு அவர் பாராட்டுவார். அதெல்லாம் தான் நம்ம கனெக்டாகவே இருக்கும். நம் நேரடி தொடர்பு இப்போ தலைவர் மேலே ஒன்று போய் ஒன்று படணும் அப்படின்னு வச்சுக்காங்களேன், நான் அதுக்கு பயங்கரமாக மெனக்கிடுவேன். ஏன்னா நம்மளுடைய பொருள் போய் படுது, எக்காரணம் கொண்டும் அவங்க மேலே ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நம்ம போய் நிற்போமே ஒழிய நான் 2 பேரும் பேசிக்கிறதோ பண்ணியிருக்கிறதுக்கான வேலைகளாக இருக்காது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு டைரக்டரோ கனெக்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு கேமராமேன் வந்து ஆர்டிஸ்ட்டு போய் பேசுகிற மாதிரி நமக்கு ஒன்றும் பெருசாக கனெக்டிவிட்டியே இருக்காது. அதை தாண்டி இப்போது கார்த்திக் சார்லாம் வந்து கைதி செட்டில் இதெல்லாம் சூப்பர், இதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அவங்களாம் கூப்பிட்டு நம்மளை பாராட்டுறது இருக்குல்ல, அதுதான் நடக்கும். ஆல்மோஸ்ட் அப்படி தான் நடிகர்கள் கூட நம்ம பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம சக கலைஞர்களாக நம்ம கூட நம்ம வயசுலேயே இருக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க நம்ம மிங்கில் ஆயிரும், நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் அப்படி இருப்போம். பெரிய கலைஞர்கள் இப்போ பெரிய நடிகர்கள்லாம் போகும்போது அவங்க நம்மளை கவனித்து கூப்பிட்டு பண்ணுறது தான் நமக்கு பெரிய இதுவாக இருக்கும். படத்தில் வந்து இந்த சுடுகாடு, விண்மில் இதெல்லாம் ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணதா, ஒரிஜினலான லொக்கேஷனில் போனதா, இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் செட்டு போட்டது தானே? இதில் 80% செட்டு தான். கூலியில் 80% செட்டு. அது நம்ம ஏதாவது இன்னைக்கு முடிஞ்சு இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு வரவங்களுக்கு கூட அதை கவனிக்கலை. நிறைய பேர் அது செட்டுன்னு தெரியல, நிறைய இடங்கள் செட்டுன்னு தெரியல. அதுவே நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. மேன்ஷனில் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு வரலும் அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அவ்வளோ வேலைனா நான் மட்டும் இல்லை, இது ஒரு டீமோட ஒர்க். இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ எனக்கு நான் வந்து ஒரு டைரக்டர் வந்து அவருடைய கதையை நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ணி எங்கெங்கெல்லாம் என் வேணும்னு நான் முடிவு பண்ணி அதுக்கு யாரெல்லாம் வேலை பார்த்தா பெட்டராக இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ எனக்கு கீழே என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு 5-6 பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே செட் அசிஸ்டன்ட்ஸு, கார்பெண்டரு, பெயிண்டர்ஸு, மேஸ்திரிஸு, அவங்களுடைய மேஸ்திரிஸு, அப்புறம் மோல்டர்ஸு, வெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீம் வந்து வேலை பார்க்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி பொறுப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்படி கூலியில் நைட் அண்ட் டேன்னு ஒரு 200 பேர் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கோம். இதில் நம்ம பெருமையாக சொல்லணும் அப்படின்னா, சன் டிவி ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த ஒரு நோவும் சொன்னதே கிடையாது. நான் கேட்டதெல்லாம் எல்லாம் குறித்த நேரத்தில் எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. எல்லாமே எல்லா நேரங்கள்லையும் ஆட்களாகட்டும் பொருட்களாகட்டும் கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி கிடைக்கும்போது இப்போ இதுலேயே நான் வந்து அவ்வளோ ரியலாக இருக்கிற மாதிரி பண்ணலன்னு வச்சுக்காங்களேன். இப்போ சிலதெல்லாம் என்ன பண்ணணும்னா பட்ஜெட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாதி தான் அச்சீவ் பண்ண முடியும், சில நேரங்களில் பண்ண முடியாது, நேரம் கருதி நம்மளால் கம்மியாக பண்ண முடியும். இதில் அப்படி எதுவுமே இல்லை. அதனால் முடிந்தவர்களும் அந்த இடத்த ஒரிஜினல் ஆக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த விண்மில் வந்து ஒரு 12 அடி நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வந்து சிஜியில் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவை கிரியேட் பண்ணது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு இடம். அது ஒரு ஊர் சைடில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம். அதை கிரியேட் பண்ணது தான் அந்த இடமே ஃபுல்லாக. இப்போ நீங்கள் அந்த அவர் சார் பேசிகிட்டு இருக்கிற இடம். அப்புறம் நீங்கள் கண்டெய்னர் யார்டில் நாங்கள் வந்து நிறைய கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டோம். ஒன்று மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்கோம். அதில் ஆஃபீஸ் ரூம் போட்டிருக்கோம், நீங்கள் மெடிக்கல் கேம்ப் ஆகட்டும் இது பண்ணிருக்கோம், அதெல்லாம் செட்டாக போயிருக்கு. மேன்ஷன் ஒரு மிகப்பெரிய வேலை. அது மேன்ஷனில் நிறைய போர்ஷன் இருந்ததுனால மேன்ஷன் ஒரு பெரிய செட்டு. அப்புறம் ஸ்ட்ரீட்ஸு, ஆல்ரெடி ஸ்ட்ரீட் செட்லாம் ஸ்ட்ரீட் இருந்தது. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த படத்துக்காக பண்ணணும், அந்த பஜாரு, மார்க்கெட்டு, ஒயின் ஷாப்பு, இது எல்லாம் க்ரியேட் பண்ணது தான். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணது தான். இப்போ இந்த ஊருக்குள்ளே நடந்து போகிறது, தேடுற இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயினுக்குள்ளே, ஏன்னா ஃபைட் நடக்கிற ட்ரெயினுக்குள்ளே அந்த இன்ஜினில் ஒரு வருது, அது சிஜியா இல்லை ஒரிஜினல் செட்டு தானா? இன்ஜினில் உட்காந்துக்கிறது சிஜி இல்லை, ஒரிஜினல் எடுத்தாங்க. பட் அது சிஜியும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது அது. அப்புறம் அந்த சுடுகாடு சொன்னீங்களே, அது ஃபுல்லாக செட்டு. அதுக்கு அந்த ஒரு ஏரியாவில் ஒரு பார்க்கில் க்ரியேட் பண்ணினோம். அந்த ஏரியாவுக்கு அது பயங்கர இதுவாக மாறிடுச்சு.
ஏன்னா பார்க்கு காமனாக வரவங்களுக்கு வந்து அது பயமுறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடமே அவங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு இடமா ரொம்ப நாள் இருந்தது அந்த செட்டு. அது ஹோல்ட் பண்ணி வச்சு நிறைய நாள் இருந்தது. நிறைய பேர் வந்து அதை சுடுகாடு நினைச்சிட்டு போனவங்க நிறைய பேர் உண்டு. அப்புறம் ஒரு பார்க்கில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சுடுகாடு இது. அப்புறம் இது இருக்குது, இப்போ இவரை எரிக்கிற இடங்களுக்கு அது ஒரிஜினலாகவே ஃபயர் வரும். ஒரிஜினலாக ஒரு ஒரு பொம்மையை உள்ளே தள்ளி ஃபுல்லாக ஃபயர் வந்து அங்கே நடக்கிற எல்லா சீக்வன்ஸும் அது ஃபுல் இடமும் செட்டு. சார் உட்காந்துருப்பார், புகை போகும், கிரிமிட்டோரியத்தில் புகை போகும், அது உள்பட ஃபுல்லாகவே செட்டு. ஒரிஜினலாக புகை போக வச்சுது அது. அதில் எதுவுமே சிஜி கிடையாது. அப்போது அந்த இடத்த அப்படியே கிரியேட் பண்ண ஒரு இடத்துல நீங்கள் அந்த கிரிமிட்டோரி எரியற இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த மெஷினு அந்த எரியற இடம் ஃபுல்லாக நீங்கள் அந்த டைமிங்கில் பற்ற வச்சு உள்ளே தள்ளும் போது கேஸ் வந்து எரியறது உள்பட எல்லாமே அந்த மூடும் எல்லாமே செட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய 80% அதில் செட்டு. 20% கூட என்ன சொல்கிறேன்னா ட்ராவல் ஷாட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குங்க. மீது எல்லாமே செட்டு. அது மேபி அது வந்து யாருக்கும். அப்புறம் பார்க்கிங் செட்டு, அந்த கேரேஜ் இருக்கு இல்லைங்களா, பார்க்கிங் ஏரியா அது செட்டு. அப்புறம் லேபு தெரிஞ்சிருக்கும், லேபு செட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த சேர் வைக்கிற இடம், நெருப்பு வைக்கிற இடம், அது அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாகவே செட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்பவே எஃபர்ட் போட்டு இல்லை ரொம்ப நேசித்து ஒரு செட்டை ஒரு ப்ராப்பர்ட்டியோ நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. கடைசி நாள் அதை டெமாலிஷ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு ஆர்ட் டைரக்டராக அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குமா, கொடுக்காதா? கூட நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். நிறைய செட்டுகள் வந்து அது திரும்ப நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ இந்த கைதி செட் எல்லாம் இருக்கு, கைதி 2 வருது, ஓகே. ஆனால் கைதி முடிச்சு வந்து கைதி செட்டை அந்த அந்த ஸ்டுடியோவுக்கே நம்ம கொடுத்துட்டோம், அவங்களே வாங்கிட்டாங்க. அதனால் அது இங்கே இருக்குது. அது இன்னமும் அது வேறு படங்களுக்கு அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது போயிட்டுருக்கு. பொதுவாக வேறு இடங்களில் நம்ம போடுற ஸ்டுடியோக்கள் இப்போ நம்ம சில பேர் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? அது படத்துக்கு முன்னாடி ரிவீல் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை, அதே இது வந்துருச்சுன்னா பிரச்சனை. ஏன்னா நம்ம படத்துக்கு தான் அது பர்டிகுலராக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணது தான் ஜாஸ்தி. அப்படி திரும்ப உடைக்கும் போது நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்திருப்போம். சில செட்டுலாம் லியோவில் உள்பட இந்த படத்தில் எல்லாத்தையும் நிறைய செட்டுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். ரொம்ப நாள் நம்ம கூடயே இருந்திருக்கும் அந்த செட்டு. நாங்கள் அது ஒரு இடமாவே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தா அது இருக்காது. அப்படி சர்ப்ரைஸ் ஆன நிறைய மக்கள் இருக்காங்க. நான் அப்படி பெருசாக சர்ப்ரைஸ் ஆனதில்லை. ஏன்னா நம்ம இடிச்சு தான் ஆகணுங்கிறத இதில் தான் போடுறோம். பட் நிறைய பேர் வந்து பார்த்து அந்த இடத்துல அடுத்த நாள் ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி என்னப்பா இந்த இடத்த காணுங்கிற மாதிரி சர்ப்ரைஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நாங்கள் ஊரில் பண்ணியிருக்கோம். அதை நிறைய மக்களுக்கு வந்து அந்த இடம் திடீர்னு வந்து பார்த்தா அது பொட்டக்கடாக இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். நேற்று இங்கே பில்டிங் இருந்தது, அது இருந்தது மொத்தமாக இருந்த ஒரு சின்ன தடையும் கூட இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருப்போம். நம்ம வேறு இடத்துக்கு லொக்கேஷனுக்கு போயிருப்போம். அதனால் இங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போக வேண்டியதாக இருந்திருக்கும். ஓவர் நைட்டில் பண்ணிடுவோம். அவங்களுக்கு தான் சர்ப்ரைஸாக இருக்கும், அந்த ஊருக்காரங்களுக்கு தான். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இதில் கூட. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் வந்து பெருசாக பூம் ஆகலை. ஆர்ட் டைரக்டரோட இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும், இல்லை வராமையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சங்கிலி எப்படி பண்ணீங்கன்னு அந்த சங்கிலியை பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும், அது ஒரு தெர்மாக்கோல்னு கலர்லாம் வச்சு மேட்ச் பண்ணி அது ஒரு சங்கிலியாகவே எங்களுக்கு காட்டுறீங்க. இப்போ எவல்யூஷன் வர இப்போ இந்த இன்டர்வியூவே பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்களில் டம்மி சொல்கிறீங்க. வாஷ் பேஷனாக நான் ஒரிஜினல் நினச்சேன், ஒரு டம்மியா? இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து பார்த்து கற்றுக்கும் போது அடுத்த படத்துக்குள்ளே போகும்போது இது டம்மி தான் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே வரும்ல ஏதோ ஒரு இடத்துல. இப்போ செங்கலே வந்து அவங்க என்ன செங்கலே இல்லையா பஞ்சாது அப்படின்ற. இப்போ இதுலேயே ரச்சிதா வந்து செங்கல் வச்சு ஒரு இடத்துல அடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் வர அதை பார்த்து இது டம்மி தான் அப்படின்றது தெரிஞ்சிருப்போ அதோட எஃபெக்ட் ஒன்று இருக்குல்ல படம் பார்க்கும்போது, அது எந்த விதத்துலையாவது உங்களுக்கு குறைஞ்சிரும்னு தோணியிருக்கா? அப்படி அதுதான் இப்போ நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிகினிங் பீரியட்லேருந்து சினிமாக்களில் நிறைய ரிவீல் பண்ணுறதே இல்லை. நீங்கள் படத்தை எடுத்த விதத்தில் கூட நம்ம ரிவீல் பண்ணதே கிடையாது. அது எங்கே ஆயிரும் அப்படின்னா, நமக்கு ஒரு நீங்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் போய் படமே பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம அதுவே நம்ம அப்படி இல்லை. நம்ம ஒரு மாயமான ஒரு உலகத்தில் போய் நம்ம அதுக்குள்ளே போய் இன்வால்மெண்ட்டோட ஒரு படத்தை நம்ம ரசித்து அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அங்கே போய் உக்காந்துட்டு இது இந்த லைட் வச்சுருப்பாங்களா, இந்த கேமரா வச்சுருப்பாங்களா, நம்ம இந்த செங்கல் வந்து டம்மியாக இருக்குமா, இந்த இடத்துல போட்டுதெல்லாம் செட்டாக இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எஃபெக்ட் கட்டாயமாக போயிடும். நீங்கள் அதுக்கு போகவே கூடாதுங்கிறேன். அது நமக்கு வேலையே இல்லையே, படம் பார்க்க தானே போகிறோம். நீங்கள் படங்கள்லாம் பாட்டு வந்து நீங்கள் திரும்ப உட்காந்து யூடியூப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தனித்தனியாக கட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எழுதிட்டு இருக்கிறது வேறு. அது படிப்பனையாக இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் நான் அதில் காமிக்கிறேன்னா, நீங்கள் எனக்கு புத்திசாலித்தனமாக சொன்ன நிறைய சொன்னவங்களுடைய அது செட்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரிஜினல். எதெல்லாம் ஒரிஜினல் சொன்னாங்களோ அதெல்லாம் செட்டு. நிறைய நேரம் ரிவர்ஸ்லையும் வந்திருக்கு. என்ன சொன்னாங்க, இதெல்லாம் செட்டாக தானேப்பா இருக்கும் அப்படின்னாங்க, அதெல்லாம் ஒரிஜினல். எதெல்லாம் ஒரிஜினல் சொன்னாங்களோ அதெல்லாம் ஒரிஜினல் தாங்க. இப்போ கமிஷன் ஆஃபீஸ் சொன்னாங்க நிறைய பேர், அது ஒரிஜினல் இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு.
கைதியோடது. அப்போ அதெல்லாம் நம்ம செட்டு. அப்போ நிறைய இடங்கள், இது மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் ஒரிஜினலாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் இருக்கிற இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. அது பழது செட்டாக இருக்கும். பல இடங்கள் நான் நிறைய இடங்கள் நான் ரியலைஸ் பண்ணேன், இப்போ அது செட்டு அப்படி தெரிஞ்சுதுமாங்க, அதாண்டா ஒரிஜினல், அது போய் செட்டுன்னு இருக்கு அப்படிமோ. அப்போது நமக்கு அந்த இதுதான் எனக்கு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சிட்டு போய் ஒரு படத்தில் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டோட போய் பார்க்குறதுக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட், அவர் ஃபிலிம் மேக்கர்ஸ், இவங்கெல்லாம் போய் உட்காந்து பார்க்கலாம். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அதில் என்ன பண்ண முடியும். ஸோ இவங்க இவ்வளோ அளவுக்கு அதை காமிச்சிட்டாங்க, நம்ம இன்னும் பெட்டராக தெரியாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம அங்கே பார்க்கலாம். ஒரு ரசிகனாக போய் உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் ஒர்க்கே ஆகாது. அது சரியும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இம்பேக்ட் பண்ணும். என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இப்படி எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்காங்களேன், அப்போ நாங்கள் இன்னும் ஒருவேளை நம்ம எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணால் கூட அது இல்லைப்பா, எடுத்து அடித்தாவே அது டம்மியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இம்பேக்ட் பண்ண தான் செய்யும். அதுக்கு தான் நாங்கள் தெரியாத மாதிரி நீங்கள் கத்தி உள்பட ஒவ்வொரு சின்ன சின்ன நைஃப் என்னவா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனித்து பண்ணுறதுக்கு காரணம், உங்களுக்கு டவுட் வரணும் எனக்கு, இது ஒரிஜினல் தானா இல்லை டம்மியாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வந்துச்சுனாவே நாங்கள் ஜெயிச்ச மாதிரி தான். என்ன பிரச்சனைனா, நீங்கள் செங்கல் எடுத்துட்டீங்கப்பா, செங்கல் எடுத்து அடிக்கிறீங்க, ஒரிஜினலாக தான் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இல்லையே இது செங்கல் அப்படி இல்லையே, இது பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது, டம்மின்னு எங்கேயும் தெரிலங்கிறதே எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான். நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம், ஒரு வேளை இது டம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம் ஒழிய, அது டம்மியாக இல்லையான்னு நமக்கு தான் தெரியும். நீங்கள் ஷார்ட்டில் எடுத்து அந்த அவங்க அடிக்கிறது போது வந்து ஒரிஜினல் எடுத்து அடிச்சுட்டு மேலே படுறதை மட்டும் நாங்கள் டம்மியாக கூட காமிச்சிருக்கலாம்ல. ஷார்ட்டோட இதில் நீங்கள் மாற்றிருக்கலாம். நீங்கள் அதை வந்து அதே ஃப்ளோவில் தான் அந்த கல் ஒரிஜினலாக போய் மேலே போடணுங்கிற நெசசிட்டியே இல்லையே. சினிமாவில் நீங்கள் போய் அதை நீங்கள் யோசிக்க தேவையில்ல. படுற இடத்த நான் வந்து டம்மி போட்டு காமிச்சு கூட பண்ணிருக்கலாம். பட் உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியலனாவே எனக்கு பெரிய சக்ஸஸ். உங்களோட மிகப்பெரிய சேலஞ்சுன்னு என்ன சொல்லுவீங்க கூலியில்? நீங்கள் சந்தித்த, இல்லை நீங்கள் டேரக்டர் எல்லாம் சேர்ந்து சந்தித்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச்? அது இப்போ இந்த சேரு எவ்வளோ ஒர்க் ஆகும் அப்படின்றதுல நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் தலைவரை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ தலைவருக்கான ஒரு இடமா தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நாங்கள் பொதுவாகவே மற்றதை தாண்டி இதுக்கு ரொம்ப கவனம் தேவையாக இருந்தது எங்களுக்கு. அது ரொம்ப மெனக்கெடுதலோட இயக்குனர் ஆகட்டும், சன் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும். இப்போ நம்ம இன்னும் சொல்ல மறந்துடும், கேமராமேன் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கேமராமேன், அவருக்காக பல செட்டுகள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க லைட் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் என் பாட்டு கொண்டு போய் ஒரு செட்டை நான் போடுவேன்னு போட்டோம்னா அது பிரச்சனை ஆகிடும். அவங்களையும் நம்ம கருத்தில் கொண்டு தான், ஏன்னா எங்கேருந்து லைட் சோர்ஸ் வரும், எங்கே வச்சா பெட்டராக இருக்கும், அப்போ நம்ம அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணும், அந்த வாழை தள்ளி வைக்கணுமா, உங்கள் லைட் வைக்கிறது தள்ளி வைக்கணுமா, இப்படி நெருக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்காங்களா, உங்களால் இடம் நமக்கு சின்ன இடமா தான் நம்ம செட்டாக இருக்கணும். ஆனால் அது லைட்டிங் வச்சு கேமரா வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இடமா வேணுமே. அப்போ அந்த வால்லாம் அப்பப்போ மூவ் பண்ணி வெளியில் வச்சுட்டு இப்போ அவங்க லைட் வச்சு கொடுக்குறதுக்குலாம் என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நான் யோசிப்பேன். எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்தும் யோசிச்சு தான் ஒரு செட்டே போடுவோம். அப்படி நிறைய இடங்கள் நமக்கு வந்து இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த இடத்த வந்து இது எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுறது நிறைய சவால்கள் இருந்தது இந்த படத்தில். ஆனால் கைதி எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? கைதி 2 இப்போ அக்டோபரில் ஆஃபீஸ் போட்டுருவாங்க. பிப்ரவரி மார்ச் அந்த சீசனில் ஷூட்டிங்ஸ் கிளம்பிடுவோம். அந்த ஒரு 3 மாதம் இருக்குது. அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக பிளான் பண்ணுறோம். அப்புறம் அவரும் கொஞ்சம் பிஸியான ஷெடியூலில் இருக்குது, இவருக்கு இயக்குனருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவரும் கதைகளை உட்காந்து இப்படி இப்போ இருக்கிற பிளான் படி அதுதான் இருக்குது. கைதி 2 எவ்வளோ சேலஞ்சாக இருக்க போகுது? இது முன்னாடி பேசினது வரைக்கும் ஒரு ஸ்கெட்ச் நீங்கள் சும்மா ரஃபாக பேசியிருப்பீங்களா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது? ஏன்னா அதுதான் அடுத்த ப்ராஜெக்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது? பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ எல்சியூலேருந்து எல்லோரும் வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டாவே எல்லாத்துக்கும் வேறு வேறு வேர்ல்டு, அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் இவர்கள் நம்ம புதுசாக ஒன்று பண்ணணும். இதுவரையும் பண்ணிட்டோம், நிறைய பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒன்று நடக்கணும். கட்டாயமாக சேலஞ்சிங்காக இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமான நடிகர்கள்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான டைமிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ முன்னால் பெரிய ப்ரொடக்ஷனில் பயங்கர கிளாரிட்டியாக இருந்தால் தான் ஷூட் வந்து ஸ்மூத்தாக போகும். அப்போது ஒரு ஆர்டேட்டராக ஒரு சேலஞ்சிங் நிறைய இருக்கும். ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்ப்போம். எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இந்த உங்கள் சோஃபாவோட மாடல் ஒன்று இருக்குது. இதே மாதிரி லோகேஷ் அவர்களுடைய எல்லா படத்துலேயும் ஒரு சோஃபா இருக்குது. அது வந்து அவரே எல்சி இல்லைனாலும் இந்த சோஃபா வந்திருக்குன்னு சொல்லி எல்சி வச்சு கனெக்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இதில் ஷோபின் வந்து உட்காந்துருக்க அந்த இது இருக்கும். லியோ படத்தில் வந்து விஜய் சார் உட்காந்துருக்க அந்த சேர் இருக்கும். ரோலெக்ஸ் உட்காந்துருக்க சேரு. இது எங்கே இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிங்க, அந்த மாதிரி ஒன்று வைக்கலான்றத அவரு முடிவு பண்ணாராம்? இல்லை, நம்ம ஒரு நிறைய மாடல் காமிச்சோம். இது கொஞ்சம் பெக்குலியராக இருக்குது. நமக்கு நிறைய
ஆங்கில படங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கோம். பட் இது ஒரு கேரக்டராக இருக்குது, இந்த சோஃபா வந்து ஒரு கேரக்டராக இருக்குது, அதனால் அது பிடிச்சிருது. அவர் பிகினிங்லேருந்து அவருக்கு அந்த கலர் இருக்கும், சோஃபா இருக்குது இல்லைங்களா. நீங்கள் மாநகரத்தில் மாநகரத்தில் அந்த குடோனில் இவர் உட்கார்ற இடம் இருக்கும், அது மாஸ்டர்லும் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அவர் படுத்துட்டு இருப்பார், அதே சோஃபா அதே கலரில் அதே இருக்கும். இது அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். அந்த ப்ரௌனும் அந்த லெதர் கைண்ட் ஆஃப் வந்து அந்த சோஃபாக்களும் எங்களை ரொம்ப ஈர்த்த ஒன்றா இருக்குது. அந்த படம் ஃபுல்லாக தொடர்ந்து வருது. பட் எல்சியூ கனெக்ட் ஆகிறதுக்கும் இதுக்கும் இது இல்லை. ஆனால் நீங்கள் எதார்த்தமாக தான் வைக்கிறீங்க. ஆமாம், எதார்த்தம். ஆனால் எல்லா இடத்துலையும் இதே மாடல் அது பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இப்போ இந்த மாதிரியான பெக்குலராக இருக்கிற அந்த சேர் வந்து பிடிச்சிருக்கிறனால அதை நம்ம இப்படி பண்ணுறோம். அது கனெக்ட் ஆகிடுது ஆக்சுவலாக. அப்படி தான் ஆரம்பித்தோம் நம்ம இதில். ரோலக்ஸ் ஆரம்பித்தோமா, ரோலக்ஸில் ஆரம்பித்து அது அப்படியே அதுக்கு முன்னாலே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ரோலக்ஸ்லேருந்து கவனிக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம், அது தெரியுது. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி தம்பி. கூலிஸ் பற்றி நிறையா பேசுனீங்க, உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுனீங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம். நன்றி தம்பி. நீங்கள் வந்து என்னை தேடி வந்து ஒரு கலை இயக்குனர், முதல்ல அது இதுக்கே நான் நன்றி சொல்லணும். ஒரு கலை இயக்குனர் தேடி நம்ம ஒரு நேர்காணல் எடுக்கிறோங்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பொதுவாகவே இந்த துறையில் வந்து அங்கீகாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கலை இயக்குனர்களுக்கான அங்கீகாரம் தெரியலையா, இல்லை ஏன் அதை இப்போ நீங்கள் டைரக்டர் நமக்கு ஒரு ட்வீட் போட்டார், அதெல்லாம் தான் நமக்கு பெருமையாக இருக்குது. ஏன் அதை பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னா, அப்படி யாரும் பண்ணுறதே இல்லை. நிறைய இயக்குனர்கள் அதை பண்ணுறதே இல்லை. ஒருத்தருடைய உழைப்பை வந்து நம்ம அங்கீகரிக்கிறதே இல்லை. பொதுவாகவே நமக்கு இது விக்கிபீடியாவில் உள்பட ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர், ஒரு ஆர்ட் டைரக்டரோட பேர் வரதே இல்லை. நீங்கள் நிறைய படங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன காரணம்லாம் தெரில. ஒருவேளை அவங்க வேலை பார்க்குறது இல்லையா, இல்லை அப்படி ஒருத்தர் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூலாக வச்சுருக்காங்களா, இதுக்கு ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கான்னு தெரில. அப்படி இருந்ததே இல்லை. இங்கே பெரிய படங்கள் பண்ணவங்க உள்பட அதில் இருந்ததே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அங்கீகரிக்கணும். ஆக்சுவலாக இப்போ என்ன மட்டும் சொல்லலை, கலை சார்ந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அதுக்கு ஒரு மெனக்கெட்டோட வேலை பார்க்குறவங்கள வந்து நம்ம அங்கீகரிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம், நிறையா லைன் மாறி போயிட்டேன், கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். பட் படம் எனக்கு அடுத்தது வந்து தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறேன், அது இன்னும் பேர் வைக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர்கிட்ட வேலை பார்த்தவங்களும் நிறைய எனக்கு சினிமாக்கள் வந்த காலங்களில் இருந்த உதவி இயக்குனர்களும் இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க. நிறைய கேட்பாங்க என்கிட்ட, ஒருவேளை ஒரு பெரிய படம் போயிட்டார், ஒருவேளை பண்ண மாட்டாரோ அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு ப்ராஜெக்ட் தான், நமக்கு அந்த கலைக்கு சார்ந்த எனக்கு என்னவோ நம்ம அதை பண்ண போகிறோங்கிறது தான். எனக்கு எங்கன்னா ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. பொதுவாக நம்ம அதில் ஒரு இன்வால்மெண்ட் குறைஞ்சிருமோங்கிற ஒரு பயத்திலேயே நான் பண்ணுறதில்ல. இப்போ தான் சரி அடுத்தடுத்து பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்தமாரி தொடர்ந்து உங்கள் பணிகள் தொடரணும். நம்ம பெரிய படங்கள் பண்ணுற ஆர்டர் இல்லாமல் சின்ன சின்ன படங்கள் பண்ணுற ஆர்டர் நீங்கள் தேடி அவங்களுடைய திறமைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது தான் நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரினா, சில சின்ன படங்கள் பண்ண கலை இயக்குனர்கள்ட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அது செட்டுன்னு. அப்படி வேலை பார்க்குற நிறைய மக்கள் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் அதை கவனிக்கணுங்கிறத நான் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நான். மிக்க நன்றி தம்பி, நன்றி. Cinebulagam presents Koli Celebration. Title sponsor VCare, one-stop solution for all your skin and hair needs. Medway Hospitals, the way to better health. Powered by GT Holidays, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. Presta women's wear, Anithilum Besta. Presta innerwears, leggings and nighties. Supported by Tanvi Boutique, Queen of Handlooms.